தேவ சத்தம் இல்லாத காலம். ஒவ்வொன்றா கவனிங்க. உலகத்தில் இரைச்சல் உண்டு. என்ன உண்டு? இரைச்சல். பெருமழையின் இரைச்சல். பெருமழையின் இரைச்சல். உலகத்தில் இரைச்சல் உண்டு. அப்புறம் உலகத்தில் முழக்கங்கள் உண்டு. என்ன உண்டு? இரைச்சல் உண்டு, முழக்கங்கள் உண்டு. அப்புறம் உலகத்தில் அலறுதல் உண்டு. இரைச்சல், மெதுவா பேசுங்க, சாத்தான் கேட்டுட போகிறேன். இரைச்சல், முழக்கம், அலறல். அப்புறம் உலகத்தில் தொனி உண்டு. என்ன உண்டு? தொனி. யுத்தத்தின் தொனி. ஆனால் தேவ சந்நிதியில் மட்டும் சத்தம் உண்டு. சரியாவா? உலகத்தில் என்னெல்லாம் உண்டு? இரைச்சல், முழக்கம், அலறல், தொனி. கர்த்தருடைய சந்நிதியில் என்ன உண்டு? சத்தம். மீதி எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா? அலறல் என்னன்னு கணிக்க முடியாது, இரைச்சல் என்னன்னு கணிக்க முடியாது, தொனி என்னன்னு கணிக்க முடியாது. ஆனா சத்தம் என்னவென்று தெளிவா புரியும். அதாக்கும் சத்தம். நம்ம எல்லாம் பிழைச்சிருக்க காரணம் என்ன? ஏதாவது ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது கர்த்தர் பேசுகிறாரு. இல்லை பைபிளை திறக்கும்போது கர்த்தர் பேசுகிறாரு. அந்த தேவ சத்தம்தான் நம்மளை என்ன செய்யுது? வாழ வைக்குது. தேவ சத்தம் தான் நம்மளை வாழ வைக்குது. நம்ம எடுத்த உணவோ, நம்ம எடுத்த மெடிசினோ, நம்ம பண்ணின செக்கப் பொண்ணும் அல்ல நம்மளை வாழ வச்சது. அதெல்லாம் ஒரு காரணிகள். ஆனால் நம்ம இவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்திருக்க காரணம் நம்ம கேட்குற தேவ சத்தம். ஆமென். ஆனால் சாமுவேல் வளர்ந்த காலத்தில் தேவ சத்தம் இல்லை. மாதிரி இல்லாத காலத்தில் கர்த்தர் உன்னை மாதிரியாக்குகிறாரானால், தேவ சத்தம் இல்லாத காலத்தில் நீதான் கர்த்தருடைய சத்தம். நல்ல கை தட்டணும். நீதான் கர்த்தருடைய சத்தம். நீதான் கர்த்தருடைய சத்தம். இன்னைக்கு இந்த மாலையில இந்த கூடாரத்தில் வந்திருக்கிற சிலரை கர்த்தர் தமது சத்தமாய் மாற்றுகிறார். இனி நீங்க வாயை திறக்கும் போது கர்த்தருடைய சத்தம்.